Hi, welcome to Learn English. அவர் விளையாடுகிறார், he plays. அவர்கள் விளையாடுகிறார்கள், they play. இந்த ரெண்டு வாக்கியங்களும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, அதாவது நிகழ்காலத்தில் இருக்குது. இதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ he plays அந்த சென்டென்ஸில் பாருங்கள், he வந்திருக்கிறதுனால, அதாவது சிங்குலர் இருக்கிறதுனால வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன், இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட முக்கியமான ரூல். they play இந்த சென்டென்ஸில் தே அப்படிங்கிறது பன்மை, அதனால் வேர்போட எஸ் ஆட் ஆகலை. இப்போ இதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம்ஸ், ஹீ பிளேஸ், ஹீ நாட் பிளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி தே பிளே, தே நாட் பிளே அப்படின்னு சொல்லக்கூடாது. தென் இதனுடைய நெகட்டிவ் எப்படி சொல்கிறது? அவர் விளையாடவில்லை, அவர்கள் விளையாடவில்லை. ஸோ ஹீ நாட் பிளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஹீ டஸ் நாட் பிளே அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி பன்மை வந்துச்சுன்னா டூ யூஸ் பண்ணணும், தே டூ நாட் பிளே. இதுவரை நான் 2 ரூல்ஸ் சொல்லியிருக்கிறேன், கிராமர் ரூல்ஸ். ஃபஸ்ட் ரூல் என்னது? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தால் வேர்போட எஸ் ஆட் பண்ணணும், ஹீ பிளேஸ், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ டஸ் எங்கே யூஸ் பண்ணணும், டூ எங்கே யூஸ் பண்ணணும்? டஸ் வந்து சிங்குலருக்கு யூஸ் பண்ணணும், டூ பன்மைக்கு யூஸ் பண்ணணும், அதாவது ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணணும். இட் ரன்ஸ், இது ஓடுகிறது, இவைகள் ஓடுகின்றன. ஓகே, தீஸ் ரன். இதனுடைய நெகட்டிவ் எப்படி வரும்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. இட் டஸ் நாட் ரன், இது ஓடவில்லை. தீஸ் டு நாட் ரன், இவைகள் ஓடவில்லை. ஓகே, தீஸ் பன்மை இருக்கிறதுனால டூ வந்திருக்கு, சிங்குலர் இருந்தால் டஸ். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, இந்த 4 சென்டென்சஸையும் ஃப்ரேம் பண்ணுங்கள். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க, ஏன்னா ரொம்ப சிம்பிளான கிராமர் தான் இது. ஹீ ரைட்ஸ், அவர் எழுதுகிறார். தே ரைட், அவர்கள் எழுதுகிறார்கள். ஹீ டஸ் நாட் ரைட், தே டூ நாட் ரைட். வேர்போட எஸ் ஆட் ஆயிருக்கா? ரைட் அப்படிங்கிற வேர்போட ஹீ ரைட்ஸ் அந்த சென்டென்ஸில் பாருங்கள். அதே மாதிரி டஸ் வந்திருக்கா? சிங்குலர் வந்தால் டஸ் வரணும், ப்ளூரல் பன்மைக்கு டூ. இந்த வீடியோ எண்டில் இந்த ரூல் உங்களுக்கு நல்ல மனப்பாடமாயிரும், எப்போவுமே மறக்காது. இப்போ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியங்களை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஒரு மாணவன், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா மாணவர்கள். இப்போ ஒரு மாணவன் இருக்கிறதுனால கோஸ், அந்த கோ அப்படிங்கிற வேர்போட இஎஸ் ஆட் ஆகிருக்கு பாருங்கள். ஸ்டூடெண்ட் டஸ் நாட் கோ, இந்த பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் டு நாட் கோ. இங்கே இருக்கிற எல்லா வாக்கியங்களும் எந்த டென்ஸில் இருக்குது? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, வேறு எந்த டென்ஸும் இதில் இல்லை. ஒரு நபர் பேசுகிறார், மக்கள் பேசுகிறார்கள். ஒரு நபர் பேசவில்லை, மக்கள் பேசவில்லை. இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ணுங்க. நபர் அப்படின்னா பர்சன், ஒரு நபர், எ பர்சன் ஸ்பீக்ஸ். ஒருத்தர் இருக்கிறதுனால ஸ்பீக் அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு. பீப்புள் ஸ்பீக், பீப்புள் அப்படின்னா என்னது? மக்கள், நிறைய பேர். அப்போ அந்த இடத்துல வேர்போட எஸ் ஆட் ஆகலை பாருங்கள். பீப்புள் ஸ்பீக், எ பர்சன் டஸ் நாட் ஸ்பீக், பீப்புள் டு நாட் ஸ்பீக். மறுபடியும் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. அவர் ஓடுகிறார், நாம் ஓடுகிறோம். அவர் ஓடவில்லை, நாம் ஓடவில்லை. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. ஹீ ரன்ஸ், அவர் ஓடுகிறார். ஹீ டஸ் நாட் ரன், அவர் ஓடவில்லை. வி ரன், நாம் ஓடுகிறோம். வி டு நாட் ரன், நாம் ஓடவில்லை. ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து, அதனால் இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நல்ல மனப்படமாயிரும். நெக்ஸ்ட்டு, இது வேலை செய்கிறது, இது வேலை செய்யவில்லை. இவைகள் வேலை செய்கின்றன, இவைகள் வேலை செய்யவில்லை. இட் ஒர்க்ஸ், இட் டஸ் நாட் ஒர்க். தீஸ், இவைகள், தீஸ் ஒர்க், தீஸ் டூ நாட் ஒர்க். இவைகள் வேலை செய்யவில்லை. அவள் பாடுகிறாள், அவள் பாடவில்லை. நீ, நீங்கள், அதாவது யூ அந்த வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு நீ அப்படின்னு அர்த்தம் வரும், நீங்கள் அப்படின்னு அர்த்தம் வரும். ஸோ ஒரு ஆளுக்கும் யூ தான், நிறைய பேர் இருந்தாலும் யூ தான். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். அவள் பாடுகிறாள், ஷீ சிங்ஸ். ஷீ டஸ் நாட் சிங். யூ சிங், நீ, நீங்கள் பாடுகிறீர்கள். யூ டு நாட் சிங். ஓகே, சிங்குலர் வந்திருக்கிறதுனால டஸ் வந்திருக்கு, வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கும்.
இந்த ரூல் நல்லா உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. இப்போ இந்த வாக்கியங்களை கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இந்த 4 சென்டென்சஸையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். கரெக்ஷன் இருந்தால் நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் பார்ட்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.